அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னடா நம்ம இன்னைக்கு ஒரு மாணவன் அனுப்பின டவுட்டை பத்தி தான் ஒரு சின்ன கலந்துரையாடல் ஒன்று செய்ய போறோம். அவரை டவுட்டை கிளியர் பண்ணுறதுதான் இதுல நோக்கம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஏதேனும் டவுட்ஸ்கள் இருந்தால் உங்களோட பாடத்துல ஏதாவது மேத்ஸ் பாடத்துல சரி, சயின்ஸ் பாடத்துல சரி, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் மீடியம் பிரச்சனை இல்லை, அது இங்கிலீஷ் மீடியமா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், ஈவன் சிங்கள மீடியமா கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம். உங்களோட டவுட்ஸ்களை கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க. என்னால் ஏண்ட ஹெல்ப்பை உங்களுக்கு தரதுக்கு நான் ரெடி. என்ன மூலமா எவ்வளவு நீங்க பயனெடுக்கலுமோ அதே அளவுக்கு பயனெடுத்து கொள்ளுங்க. ஓ லெவல் மேத்ஸ்ன்றது ஒரு சின்ன வேலை, அது ஒரு ஒன்றுமே இல்லை, அது ஜஸ்ட் அ கேம். அது ஒருத்தருக்கு கண்டிப்பா தேவையான ஒரு விஷயம். அதாவது சாதாரண தரத்துல வரக்கூடிய அந்த ஓ லெவல் மேத்ஸ் பேசிக் நாலேஜ். அது நீங்க என்ன ஃபீல்டுக்கு போறனாலும் பிரச்சனை இல்லை, இந்த நாலேஜ் கண்டிப்பா தேவையான உண்டு. இது பெரிய ஒரு விஷயம் இல்லை, இது ஒரு சின்ன கேம். ஸோ இதை எல்லாருமே பிளே பண்றதுக்கு பழகிக்கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு ஏதும் பிரச்சனை இருந்தா கண்டிப்பா என்ன தொடர்பு கொள்ளுங்க. என்ன வாட்ஸ்அப் மூலமாவும் சரி, இல்லாட்டி இந்த யூடியூப்ல கீழே கமெண்ட் பண்ணாலும் சரி, உங்களோட டவுட்ஸ்களை கிளியர் பண்றதுக்கு நான் ரெடி. ஓகே ஓகே மக்கள், யார் வேணாலும் சரி உங்களோட டவுட்ஸ்களை கேட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப இந்த கேள்விக்கு போவோம். இது ஃபஹாதுன்னு ஒரு மாணவன் அனுப்பின கேள்விதான். இது என்ன பழைய மாணவன், அதாவது 7ஆம் ஆண்டு படிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு நேற்று அவர் படிக்கையில கொஞ்சம் ஊரு விட்டு இங்க வந்ததால டிஸ்டன்ஸ் கூட்டு இருந்தும் அந்த யூடியூப் வீடியோஸை பார்த்து ஒரு டவுட் பண்ணி எனக்கு கேட்டிருக்காரு. ரைட், ஓகே, இப்ப பார்ப்போம். என்ன டவுட்னா, அவர் சொல்றாரு ஒரு நிறுவலை பத்தி தான் இங்க அவர் கேட்ட விஷயம். இந்த கேள்வி என்ன சொல்லுதுன்னா, முக்கோணி ஏபிசியில் ஏபியின் நடுப்புள்ளி டி, பக்கம் டி ஆனது எஃப் வரைக்கும் நீட்டப்பட்டுள்ளது. டிஎஃப் சமாந்தரம் பிசி, அதே போல பிடி சமாந்தரம் சிஎஃப். அப்ப இதுதான் விஷயம், இதுதான் கேள்வி, தான் இவங்க தரக்கூடிய விடை. அப்ப நம்ம ஒரு நிறுவல் செய்ய போறோம்னா, அவர் சொன்ன அந்த வார்த்தைகள்ல இந்த பிக்சர்ல நம்ம எதையெல்லாம் போட இயலுமோ அதையெல்லாம் நம்ம மார்க் பண்ணி முடிச்சிடும். அப்ப நம்ம பார்ப்போமே, இப்ப அந்த முதலாவது வசனம் என்ன? முக்கோணி ஏபிசியில் ஏபியின் நடுப்புள்ளி டி, நடுப்புள்ளி டி ஆக இருந்தால் இந்த துண்டும் எப்படி இருப்பார்? சமனா இருப்பார். அதே நேரம் டிஇ ஆனது எஃப் வரை நீட்டப்பட்டுள்ளது. ஒரு ஐடியா சின்னதா தந்திருக்கார், அதுல நம்மளுக்கு ஒண்ணு பெருசா எடுக்க இயலாது. இப்ப அடுத்த விஷயம் என்ன சொன்னாரு? டிஎஃப் சமாந்தரம் பிசி, அதை டக்குன்னு அழகா மார்க் பண்ணும். டிஎஃப் சமாந்தரம் பிசி மார்க் பண்ணு. அடுத்த ஐடியா என்ன சொல்ற? பிடி சமாந்தரம் பிடி, இந்த பிடி சமாந்தரம் சிஎஃப் இவருக்கு சமாந்தரம், இப்படி தந்திருக்க. இதெல்லாம் மார்க் பண்ணி முடிச்சு. அப்ப முதலாவது விஷயம் என்னன்னா, அழகா பிக்சரை எடுத்து அந்த பிக்சர்ல அவர் தந்த விஷயங்களை நம்ம அழகா மார்க் பண்ணிடணும். எவ்வளவு? இப்ப பாப்போம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காருன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, காரணம் காட்டி ஏஇசிஇ இடையிலான தொடர்பு எழுதுக. யார் ஏஇ? போய் தேடணும். இந்த இருக்கார் ஏஇ, இவருக்கும் என்ன தொடர்பு பார்க்கணும். அப்ப எனக்கு எங்க இந்த தொடர்பு கொஞ்சம் படுன்னு யோசிச்சோம்டா, இவர் நடுப்புள்ளி, இவர் சமாந்தரம், நடுப்புள்ளியும் சமாந்தரமும் எங்க வார மாதிரி இருக்கு? நடுப்புள்ளி தேற்றம். நடுப்புள்ளி தேட்டத்தின மறுதலை எடுத்தோம்னா, ஒரு முக்கோணியின் நடுப்புள்ளியில் இருந்து ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படும் கோடு அடுத்த பக்கத்தை என்ன செய்யும்? இரு சமகூறிடும். விளங்கிச்சா? ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியிலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு சமாந்தரமாக வரையப்படும் கோடு மூன்றாம் பக்கத்தை என்ன செய்யும்? இரு சமகூறிடும். அப்ப அவர் தந்த விஷயங்களை நான் இன்க்ளூட் பண்ண போறேன். இவரும் சமன், அதுதான் தொடர்பு. அந்த தொடர்பை நான் எப்படி எடுத்தேன்? ஏடி சமன் டிபி, ஏடி சமன் டிபி, அது அவர் தந்த தரவு.
அதே நேரம் டிஇ சமாந்தரம் பிசி, அதுவும் அவர் தந்த தரவு. இதன் அடிப்படையில் நான் ஒரு தேற்றத்தை இங்க உபயோகப்படுத்தினேன். என்ன தேற்றத்தை உபயோகப்படுத்தினேன்? நடுப்புள்ளி தேற்றம். நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலைப்படி ஸ்பெல்லிங் எல்லாம் மிஸ்டேக் ஆகும், அதெல்லாம் கண்டுக்கப்படாது. நடுப்புள்ளி தேற்றத்தின் மறுதலைப்படி என்ன சொல்லும்? ஏஇ சமன் இசி. இவ்வளவுதான் முடிச்சு. ஏக்கும் இசிக்கும் இல்லான தொடர்பு என்ன காட்டியாச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டிருக்காரு? நல்லா பாத்துக்கொள்ளுங்க, வேற கலர் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லிருக்கா கேட்டிருக்காருண்டா, முக்கோணி ஏடிஇயும் முக்கோணி இஎஃப்சியும் ஒருங்கு செய்து காட்டட்டுமா? இந்த முக்கோணியும் இந்த முக்கோணியும் ஒருங்கு செய்து காட்டட்டும். ஒருங்கு செய்யறதுக்கு 3 கண்டிஷன் தேவை. என்ன அதை நான் அப்படியே பெருசா டீப்பா போவ இல்லை, சும்மா சொல்றேன். ஒருங்கு செய்யறதுக்கு 3 கண்டிஷன் தேவை. 3 கண்டிஷன் இங்க இருக்கான்னு நம்ம பார்த்துருவோம். இப்ப நான் நிரூபிக்கிறேன் ஆல்ரெடி இந்த முதலாவது கொஸ்டின்ல இந்த துண்டும் சமன். ஓகே, ஒரு கண்டிஷன் முடிச்சு. ரெண்டாவது கண்டிஷன் என்ன? இது ரெண்டும் குத்ததிர்கோணம். ரெண்டாவது கண்டிஷன் முடிஞ்சு, சமன். மூணாவது கண்டிஷன் தேடணும். தேடுங்க. இவரும் சமாந்தரம். அப்ப இந்த கோணமும் ஒன்று விட்ட கோணம். வருதா? ஒன்று விட்ட கோணம். அப்ப 3 கண்டிஷனும் முடிஞ்சு. இப்ப அதை அப்படியே எழுதினா ஒருங்கு செய்வு. அப்ப நான் என்ன எழுத போறேன்? டிஏஇ இந்த கோணமும் இசிஎஃப் இந்த கோணமும் சமன். என்ன கோணம்? ஒன்று விட்ட கோணம். அதுக்கு முதல்ல நம்ம காரணத்தை எழுதுவோம். ஏபி சமாந்தரம் யாருக்கு? சிஎஃப்க்கு. சோ இவர் என்ன கோணம்? ஒன்று விட்ட கோணம். ஒன்று விட்ட கோணம் போட்ட காரணத்தை அப்படியே பிரக்கெட்டுக்கு எழுத. வேற ஒன்றும் இல்லை, நிறுவல் சும்மா ஒரு பப்பா கேம். அதான் பார்த்துக்கொள்ளுங்க. ஏஇ சமன் இசி, அது என்ன செஞ்சது? நிறுவப்பட்டது. அடுத்த விஷயம் என்ன? ஏஇடி இந்த இருக்கார் இல்லையா, இந்த கோணமும் சமன். ஏடி சமன் எஃப்இசி. காரணம் என்ன? குத்ததிர்கோணம். ஸ்பெல்லிங் எல்லாம் பார்க்காதீங்க, நம்மளோட புள்ளல இருந்தா ஸ்பெல்லிங் எல்லாம் சொல்லி தருவாங்க. இப்ப ஒருத்தரும் இல்ல, தனியா படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் பெஸ்டா எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. இப்ப பாப்போம். இந்த கோணத்துக்கு சமன், இந்த பக்கத்துக்கு சமன், இந்த கோணத்துக்கு சமன். 3 கண்டிஷன் ஓகே. சோ என்ன சொல்லலாம்? முக்கோணி ஏஇடி ஒருங்கிசைவு முக்கோணி யாரோட? எஃப்இசி. என்ன கண்டிஷன்? கோணம் பக்கம் கோணம். சோ எழுதணும் கோணம் பக்கம் கோணம். முடிச்சு, அவ்வளவுதான். ரெண்டாவது கொஸ்டின் முடிச்சு. ஒரு சின்ன கேள்வி, பப்பா கேம். மூன்றாவது கேள்வி கேட்கிறார். இதான் லாஸ்ட் கொஸ்டின். அதுல ஏஎஃப்சிடி இணைகரம் என காட்டுக. யார் ஏஎஃப்சிடி? ஏஎஃப்சிடி இவர் ஒரு இணைகரம் காட்டட்டும். அப்ப இணைகரம் காட்டச்சுன்னா இணைகரத்துல இயல்பு நம்ம தெரியும். இணைகரத்துல இயல்பு என்ன? ஒரு இணைகரம், சும்மா சொல்றேனே, பெருசா போக வேணாம். ரைட், ஒரு இணைகரத்தை எடுத்தால் எதிர்கோணங்கள் எப்படி இருப்பார்? ரைட், ஓகே. ஒரு இணைகரத்தை எடுப்போமே. ஒரு இணைகரத்தை எடுத்தா எதிர்கோணங்கள் சமனாக காணப்படும். இது இணைகரம். அடுத்த இணைகரத்தின் ரூல் என்ன? ஒரு இணைகரத்தை எடுத்தால்
எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமாக காணப்படும். இது இணைகரம். அடுத்த இணைகரம் நீங்க காட்ட போனால் இணைகரத்தின் மூளை விட்டங்கள் இந்த இருக்கார் இல்லையா, இணைகரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூரிடும். ரெண்டு ரெண்டு அழகா பிரிச்சு எவ்வளவு. இதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் இங்க நம்மளுக்கு எடுக்கலுமான்னு பார்ப்போம். ஓ அழகா எடுக்கலுமே. இவரும் இவரும் சமாந்தரம் சொல்லிட்டார். இவரையும் சமன்னு காட்டின விஷயம் முடிஞ்சுதானே. நம்ம ஆல்ரெடி இவர் ரெண்டு பேரும் ஒருங்கி செய்து சொல்லிட்டோம். அப்ப இவரும் இவரும் எப்படி இருப்பார்? சமனா இருப்பார். அப்ப அதை நான் எப்படி நான் இதுல எழுத போறேன், இதை அழிக்கிறேன். இங்க பார்ப்போம். அப்ப எப்படி செய்ய போறேன்னு நல்லா பாத்துக்க மக்கள். இப்ப பாரு, சோ மூணாவது இணைகரம் காட்டணும். ஏடி சமன் CF. காரணம் என்ன? முக்கோணி ADE ஒருங்கிசைவு முக்கோணி யாரோட? EFC. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அது ரெண்டு ஒருங்கி செய்யணும். அப்போ ஒத்த இயல்பின் அடிப்படையில இவரும் இவரும் எப்படி இருப்பார்? சம். அதே நேரம் AD சமாந்தரம் யாருக்கு? CF. இது என்ன? அவர் தரவுல சொல்லி இருக்கார், இவரும் இவரும் சமாந்தரம். சோ எதிர்பக்கங்கள் சமனும் சமாந்தரமாக இருந்தால் அது ஒரு இணைகரம். அப்ப எப்படி நான் எழுத போறேன்? சோ ADCF இல்லாட்டி இப்படி போடுமா, அப்புறம் தந்த மாதிரியே AFCD ஓர் இணைகரம். முடிச்சு. ரைட், இவ்வளவுதான் அந்த கேள்வி காட்சி. இவ்வளவு இல்ல, இன்னும் ஒரு வழியில செய்ய போறோம்டா. ஓ அல்லது இத ஒரு வேற கலர் எழுதிப்போம். அல்லது என்ன செய்யலும், இதுல பாருங்களேன், ஏதாச்சும் ஒன்று இதுக்குள்ளுக்கு வரையலுமா? இந்த கோணம் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அது வேணாம், அதை விட்டுருவோம். ஆனா சும்மா மண்டைக்கு அழகா சிம்பிளா ஒரு விஷயம் படு. இந்த துண்டும் சமன், இந்த துண்டும் சமன். மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்றை இரு சமகூரிட்டால் அது ஒரு இணைகரம். அப்ப நான் எப்படி எழுத போறேன்? AE சமன் EC நிறுவப்பட்டது. அதே நேரம் DE சமன் EF. இதுக்கான ரீசன் என்ன? முக்கோணி ADEயும் முக்கோணி EFCயும் ஒருங்கு செய்வதால் ஒத்த இயல்பின் அடிப்படையில இவரும் ஒன்று கொண்டு சமனாயிருப்பார். மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூரிடுவதால் சோ AFCD ஓர் இணைகரம். ரைட், அவ்வளவுதான். சோ ஒரு சின்ன விஷயம் மக்கள், நிறுவல்ன்றதை பெருசா யோசிக்க வேணாம். முன்னால எவ்வளவுக்கு தியரிய கெயின் பண்ணி இந்த பிக்சர்ஸ பார்த்து அந்த ஐடியாஸ கொடுக்கலுமோ அவ்வளவுதான் நிறுவல். அதை முதலாவது பேசிக்கா நம்ம எடுப்போம். ஓ லெவல்ன்றது பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஓ லெவல்ன்றது ஒரு சின்ன கேம், எல்லாராலையும் விளையாடலும் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ மண்டைக்குள்ளுக்கு எடுத்துக்கொள்றதுதான். சோ நல்லா படிங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. அந்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணுவோம். பெருசா ஒன்றும் ஓ லெவல்ல நினைச்சு கொள்ள வேணாம். ஓ லெவல் மேத்ஸ்ன்றது நத்திங். ஓகே மக்கள், இன்ஷா அல்லாஹ் உங்களோட டவுட்கள் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. அந்த டவுட்களை கிளியர் பண்றதுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் ரெடி. ஓகே, see you.